நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்த வைத்தியத்தில் சொல்லி கொடுத்துருக்க ஒரு முறை தான் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். உடம்பு ஆரோக்கியமாக எப்பயுமே பேலன்ஸாக நல்லா சூப்பராக வச்சுக்கிறதுக்கு வாதம், பித்தம், கபம் இது மூணுமே சமமாக இருக்க வேண்டும். அதாவது சமம்னா இது ஒரு 33%, இது ஒரு 33%, இது ஒரு 33%, அந்த மாதிரி கிடையாது. நம்ம உடம்புக்கு, நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு, நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பிளேஸுக்குமே வாதம், பித்தம், கபம் இது மூணுமே ஒரு தனி மனித உடலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். காமனாக எல்லாருக்குமே 33%, 33, 99.99 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தருக்குமே மாறும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேங்க. சென்னையில் ஊரப்பாக்கம்ன்ற பகுதியில் இருக்குது நம்ம இடம் இருக்குது, நம்ம சித்தர் பீடம் இருக்குது, போகரைய சித்தர் பீடம் இங்கே இருக்குது. சரிங்களா? இங்கே இந்த இடத்துல அதாவது சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட இந்த ஊரப்பாக்கம் இந்த ஏரியாவில் என்ன உணவுகள் கிடைக்குது, அதாவது என்ன உணவுகள் விளைகின்றன. நம்ம நினைப்போம் சென்னை சிட்டிக்குள்ளே போனால் எல்லாமே பில்டிங்காக தானே இருக்குது, அங்கே எதுவுமே விளைய மாட்டேங்குதே. இப்போ மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மண்ணில் எந்த விஷயம் சீக்கிரமாக வளரும்? இப்போ ஒரு சிலர் வேறு ஒரு திருச்சி பக்கம் இருப்பாங்க, ஒருத்தர் கோயம்புத்தூர் பக்கம் இருப்பாங்க, ஒருத்தர் பெங்களூர் பக்கம், ஒருத்தர் வேறு ஒரு ஸ்டேட், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மண்ணில் அந்த இடத்துல விளையிறது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி ஒரு சில செடிகள் இயற்கையாக வளரும்.